ஃபேண்டாஸ்டிக் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டி டிப்ஸ், அதாவது ஒரு ஸ்கின் கேர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்பவே லேசியான பர்சன், டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு ரெகுலர் டைமில் என்னுடைய ஸ்கின் கேர் பண்ணிக்கிறதுக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹேர்பலாக நான் யூஸ் பண்ணுவேன், நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் திங்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து நான் இப்போ வரைக்குமே ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து ஹெர்பலாக வேணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை ஷோ பண்ணுறேன். இது அலோவேரா ஜெல் தானே அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப லேசியாக இருக்கக்கூடியவங்களுக்கும், பிஸியான ஒரு ஷெட்யூலில் இருக்கிறவங்களுக்கும், ஹெர்பலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கின் கேர்ன்னு தாங்க சொல்லணும். இது வந்து நம்ம மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நம்ம கைகளுக்குமே ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமாக, ஒரு பாடி பட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட நம்ம இது யூஸ் பண்ணலாம். நம்ம கால்கள்லேயும் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சர்டாகவும் இருக்கும், டார்க்னஸ் நாளடைவில் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க அப்படின்னா, காலேஜ், ஸ்கூல் இல்லை ஒரு ஒர்க்குக்கு போகும்போது உங்களுடைய ஃபேஸில் ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது டஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேலே படும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி படுறதுலேருந்து உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு லேயராக இருந்து இது ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அது மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நாளடைவு போக 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 நீங்கள் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது டார்க்னஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாமே வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? பிம்பிள் மார்க்ஸ்லாம் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும், ட்ரையான ஸ்கின்னாக இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாளடைவில் சரியாயிட்டு வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவஸாக நீங்கள் இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆலோவேரா ஜெல் பொறுத்தளவு நம்ம எதை வாங்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். நான் அப்பல்லோவிலிருந்து ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதை நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் நாட்டு மருந்து கடையில் நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கினேன். கலர்லெஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஏன் அப்படின்னா அதில் கலர் ஆட் பண்ணுவாங்க, அங்கே அவ்வளோதான், மற்றபடி அதில் எதுவுமே கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் நம்ம வச்சுட்டு, இப்போ நம்ம அவசர டைமில் நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம அதை வந்து ப்ராப்பராக எடுத்து அப்ளை பண்ண மாட்டோம் இல்லைங்களா? கை தான் வைப்போம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பாட்டிலில் நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு பம்ப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் மாற்றி வைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபனல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபனல் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஃபனல் கிடையாது, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லேயே ஜஸ்ட் அதில் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஏன்னா ஜஸ்ட்டு எடுத்து அப்ளை பண்ணும்போது ஒரு சில்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். ரெகுலர் பேசிஸில் வந்து கூல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் மசாஜ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும். டைம் இல்லாததுனால என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடாதுங்க, நார்மலான இடத்துல நல்லா ஒரு ஓரமாக பார்த்து வச்சுருங்க. ரோஸ் வாட்டர், பாடி பட்டர், பாடி லோஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன்ல, அதில் ஒரு ஓரமாக நான் வச்சுருவேன். ஒரு லைட்டான கூலிங் மட்டும்தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய விஷ் தாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ரொம்ப மைல்டான கூலிங்கில் தான் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டெலாம் வராமல் இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். எனக்கு என்னென்னா, ஒரு மைல்டான கூலிங் இருந்துச்சுன்னா ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய 2 ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மாய்ஸ்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டுக்கும், ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆலோவேரா ஜெல் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான்.
நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பிம்பிளில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு தடவை வந்து நமக்கு பீரியட்ஸ் வரும்போதும் காமனாக ஒரு 2 இல்லைனா 1 அந்த மாதிரி பிம்பிள் வர்றது யூஸ்வலான விஷயம். அது வந்தே தான் ஆகும் நம்ம என்ன பண்ணாலும். ஆனால் அது வந்து ஸ்மூத்தாக வந்து கிளியர் ஆகிடணும். ஆனால் இந்த மாதிரி இரெகுலர்னாலேயோ இல்லை வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ பிம்பிள்ஸ் வந்து வாரி கொட்டிடும். அதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா இன்னும் அதிகமாக ஆகிடும். அந்த ஒரு இஷ்யூ வந்து எனக்கு இருந்துச்சு. 12th வரைக்கும் எனக்கு கிளியர் ஸ்கின். ஆனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாகிடுச்சு. இரெகுலர் பீரியட்னாலேயோ பிசிஓடினாலேயும். ஆனால் நான் இப்போ கிளியர் பண்ணிட்டேங்க. அந்த ஜேர்னியும் உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக நான் போடுறேன். ரொம்ப ஈஸியாக வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்றதையும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மருத்துவம் பிளேலிஸ்ட்டில் நான் அதை அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். காலேஜ் டைமில் வந்து எனக்கு அந்த இது வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சில ரெமடிஸ் வந்து ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பிம்பிள்ஸை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க. பிம்பிள்ஸை டிஸ்டர்ப் பண்ணாலன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஆனால் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் நம்ம அப்படியே விட முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சில ரெமடிஸ் யூஸ் பண்ணேன். அதை நான் ஸ்கின் கேரில் வந்து லாஸ்ட்டு வீடியோவாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணது. ஒரு வழியாக பிம்பிள்ஸை சரி பண்ணிட்டேங்க. ஆனால் அதனால் வந்த மார்க்கை என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்காக நிறைய ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. ரிசல்ட் கொடுத்துருக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அந்த டைமில். அப்போது வந்து எனக்கு எதுவுமே பெருசாக கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் ஆலோவேரா மட்டும்தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்வேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் அந்த ஒரு ப்ராடக்ட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கின் கேர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நீங்கள் எழுந்ததும் நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிடுவீங்க. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கேஷுவலாக உங்களுடைய மேக்கப் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னா அதோடையே நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமுங்க. நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்களோ வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து டோனர் யூஸ் பண்ணி மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காண்ட்ருப்பீங்க இல்லைங்களா? அந்த டைமில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. கிளியராக வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுடைய போர்ஸ்லாம் வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்கிற அந்த டோனர் அப்புறம் அந்த ஆலோவேரா ஜெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதோடைய நிறைய டஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? இதை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 2 வீக்கு 1 டைம் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணேன். அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாங்க. நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், பாடியில் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஹேருக்கு எதாவது ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஹோல் பாடிக்குமே உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி உங்களுக்கு அந்த இடத்துல காயம் இருந்து அது சரியாயிடுச்சு, ஆனால் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் ரெகுலராக வந்து இதை பண்ணலாம். சீக்கிரமாகவே உங்களுக்கு மார்க்கெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு ஈவனான ஸ்கின் டோன் கொடுக்கும். ஒரு ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்குங்க. எனக்கு இருக்குது. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபேஸில் வந்து கிளியராக இருக்கும். பீரியட்ஸ் டைமில் வந்து 2 பிம்பிள்ஸ் வந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சரியாயிடும். முக்கியமான விஷயம் என்னென்னா நான் பிம்பிளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரெகுலராக நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ இருக்கும். ஸ்கின்னுமே ரொம்ப கிளியராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க.